No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste Daily. Taste the Daily. நேற்று உதயநிதி வந்து பார்சாதி கோவிலில் இப்போ 40 பேருக்கு திருமணம் பண்ணி வச்சார். இப்போ நான் உதயநிதிக்கு சனாதன தர்மம் நினைவு வருதா? இப்போ தேர்தல் வரத்த நாளைக்கு எங்கேயும் ராகுல் காந்தி அவரும் ஒரு பூனல் போட்டு போடுவார். பயமா இருக்கு. நான் போட்டுருக்கு, நான் மாதிரி அவரும் போட்டு விடுவார். விபூதி விட்டு போயிரு. நீங்க கேட்ட உளவுத்துறையை பற்றி கேட்டதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஆன்சருங்க சங்கர். ஆமாம், உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்குது அமித்ஷா கிட்ட. விஜய் 234 தொகுதியில் தனியாக நின்றால் 20லேருந்து 25 ஜெயிப்பான்னு சொல்றாங்க. எதுக்காக ராகுல் காந்திக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? நீ விஜயோட பேசிட்டு ஹூ இஸ் எம்.கே. ஸ்டாலின்? நாளைக்கு காங்கிரஸ் பிரிஞ்சு போச்சுன்னா விஜயோட பேசுனா ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? காங்கிரஸ் அந்த எண்ணத்துல இருக்காங்களா விஜயோட போகணுங்கிற? அதுக்கு 5-6 பேர் முக்கியமா இருக்காங்க. எல்லாமே எம்பி சார். நான் ஏற்கனவே ஒரு சேனல்ல சொல்லியிருக்கேன். மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, செந்தில், அந்த திருவள்ளூர் எம்பி, சசிகாந்த் செந்தில், இவங்கெல்லாம் ஒரு பக்கம். அடுத்த எம்எல்ஏ இருந்து ராஜேஷ்குமார், இவங்கெல்லாம் ஒன்று இருக்காங்க. 22 மாவட்ட தலைவர்கள் டெல்லியில வந்து முகாமிட்டாங்களே, பிரியங்கா காந்தி பார்த்தாங்களே. எனக்கு பொறுத்து மட்டும் விஜய் காங்கிரஸோட தான் போவாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். டெல்லி பாஜக இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அண்மையில நம்ம பார்க்குறோம், அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரா நீக்கிறாங்க. செங்கோட்டையன் வந்து நீக்கப்பட்டாரு. அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து கோவாவில் போய் தனியாக நிகழ்ச்சி பண்ணி அங்கே வந்து நான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து காட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மோடி வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு. டெல்லி பாஜக இந்த அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய நீக்கத்தை எப்படி பார்க்குது? அண்ணாமலையுடைய பொசிஷன் தான் என்ன இப்போ பாஜகவில்? அண்ணாமலை பாஜக சொல்லி தான் கோவா போனாருங்க. பிரதமருடைய அலுவலகத்தினுடைய அனுமதியின் பெயர் தான் அவர் போனாருங்க. ஆக மொத்தம் அது ரூல்ட் அவுட். செகண்ட் திங், செங்கோட்டை யாருங்க? இல்ல மீட் பண்ணாரு. நான் டெல்லி பாஜக சொல்லி தான் நான் ஒன்றிணைணும் அப்படிங்கிற இதுலயே நான் இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார்ல. பாஜக யார் சொன்னாங்க? அவரே உடான் சொல்ல முடியும் இல்லையா? என்னை பொறுத்து மட்டும் செங்கோட்டையன் அவர் வந்து புரணி ஆண்டவர் மாதிரி கையில ஒரு தண்டும் ஒரு கோவணத்தோட இருக்காருல்ல. அவர் இப்போ எந்த கட்சியில் இருக்காரு? அவருக்கு வந்து ஒன்றும் இது கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் எங்க இருக்காரு? ஓ பன்னீர்செல்வம். நீங்க அந்த ஒரு இரட்டை இலை சின்னம் அதிமுக என்ற டைட்டில் அது இல்லைன்னு நீ ஒண்ணுமே இல்லைங்களே சங்கர். எங்க இருக்கா? இது யாரு இப்போ போய் செங்கோட்டையனை இவ்வளவு பேர் பண்றாங்களே, கட்சியில நீச்சிக்கணும். அப்புறம் யார் போய் பாக்குறாங்க சொல்லுங்க? எப்பவுமே ஒரு கட்சியிலேருந்து நீங்க கட்சியில இருக்கிற மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்குமே தவிர வெளில வந்துட்டு ஒண்ணுமே இல்லை. ஆனா அதுக்கு எதிர்மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சேருகிறார். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் சந்திக்கிறார். இப்போ மனோஜ் பாண்டியன் போயிருக்காரு, அன்வர் பாஷா போயிருக்காருன்னா இப்போ திமுக என்ன வாஷிங் மிஷினாங்க? அண்ணா ஆதிவாலத்துக்கு வாசல் இருக்கக்கூடிய ஸ்டாலின் சலவை இல்லமா அது? இப்ப எல்லாம் சரியாயிடுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக வந்து ஸ்டாலின் பிளஸ் ஏடிஎம்கேல இருந்து வந்த டிஃபெக்டர்ஸ் அதுதானுங்க. உங்களுடைய கோர் டிஎம்கே திராவிடியன் கல்ச்சருடைய திராவிடியன் மாடலுடைய கோர் மெம்பர்ஸ் யார் இருக்காங்க சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு டிஎம்கேல ஒத்துருமே இல்லைங்களே. அவர் பாரு என்னடனா நேரு அங்க திருப்பதி போய் சுத்திட்டே இருக்காரு. அங்க அன்னதானம் கொடுக்கறேன்னு போர்டெல்லாம் போட்டிருக்காரு. 40,000 ரூபாய் கொடுத்தேன்னு. அங்க 44 லட்சம் 44 லட்சம் 44 ஈடிக்கு பயந்து இருக்காரா? அங்க அம்மையார் ஸ்டாலினுடைய துணைவியார் திருவண்ணாமலை நரிவலம். நேற்று உதயநிதி வந்து பார்சாதி கோவிலில் 40 பேருக்கு திருமணம் பண்ணி வச்சார். இப்ப நான் உதயநிதிக்கு சனாதன தர்மம் நினைவு வருதா? இப்போ தேர்தல் வரத்த நாளைக்கு எங்கேயும் ராகுல் காந்தி அவரும் ஒரு பூனல் போட்டு போடுவார். பயமா இருக்குது. நான் போட்டுருக்கு, நான் மாதிரி அவரும் போட்டு விடுவார். விபூதி விட்டு போயிரு. காரணம் என்னன்னு ஏமாத்தல். ஆக மொத்தம் திமுக என்பது செங்கோட்டையின் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு வெட்ட வெளிச்சது. என்னைக்கு இந்த லேடி ஜெயலலிதா சொன்னாங்களோ திமுக தீய சக்தி எங்க விரோதின்னு விட்டு எப்படிங்க அவங்கெல்லாம் போய் சேர முடியாங்க? ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் இன்னைக்கு நடக்கக்கூடிய 5 வருஷம் டிஎம்கே மினிஸ்ட்ரியில 8 பேர் ஏடிஎம்கே வச்சிருந்தீங்க. நீங்க அவங்க இல்லைன்னு உங்களுக்கு வந்திருக்காது. உங்களுக்கு நீங்க நான் ஒரு ஸ்டடி பண்ணுங்க சங்கர். 2021 தேர்தலில் டிஎம்கேக்கு கிடைச்சது 76 எம்எல்ஏ தான். மீதி அந்த ஒரு 27-28 கிடைச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஏடிஎம்கேல இருந்து வந்த ஓட்டு.
செந்தில் பாலாஜி 3 பேர் கொண்டாரு, பெரியசாமி 3 பேர் கொண்டாரு, ராஜகண்ணப்பன் 4 பேர் கொண்டாரு, அவரோட கூட அந்த ஏரியாவில் இருக்கவங்களை வச்சுட்டு அதில் வச்சுட்டு பூஸ்ட். ஆக மொத்தம் 2026 தேர்தலை மனதில் வைத்தாலும் வைக்காவிட்டாலும் செங்கோட்டையன் யார்? நவ் ஹீஸ் அவர் செங்கோட்டையன் இப்ப டெல்லியில வந்து யாரையுமே மீட் பண்ணவே இல்லையா? உங்களுக்கு கிடைச்ச தகவல் படி யாரையும் பண்ணிருக்காரு. ஏங்க அவர் ரிஷிகேஷ் போலீங்க, அங்க நரேந்திர மோடி இருந்த இடத்துலயும் ரஜினிகாந்த் இருந்த இடத்துலயும் நான் வந்து மௌனம் என்னாச்சு, மௌனம் ஒண்ணுமே ஆகலையே. இதுதான் பின்னணி இருக்கக்கூடிய காரணம் என்று நான் நினைக்கிறேன். போதான் தெரியுங்க எல்லாம். பாஜக கூட்டணிக்குள்ள இப்போ பாமக வருமா? அதே மாதிரி இப்போ விஜய் வந்து இன்னும் விரும்புதா பாஜக? பொதுமக்களுடைய அழுத்தத்தினால் விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். இப்ப பீகாரு அந்த ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை வெடி வந்ததுனால கொஞ்சம் அமித்ஷாவுடைய கவனம் வேற எங்கான திரும்பி இருக்கும். எனினும் டிசம்பர் மாதத்திற்குள், இன்னும் 1 மாதத்திற்குள் கண்டிப்பாக விஜய் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்வார். காரணம், அங்க மகாபலிபுரத்தில் நடந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல சொல்லிட்டாங்களே, we authorized விஜய் டு டேக் a final call on alliance. முதலமைச்சர் சொல்லிட்டா கூட அதுல அவர் ஒத்துண்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? இல்ல, உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் அங்க போயிருச்சா? டெல்லிக்கு வந்திருக்கா? விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அந்த ஓட் பர்சன்டேஜ் அதெல்லாம் அங்க டெல்லிக்கு வந்திருக்கும் தானே? அவங்க டெல்லிக்கு வந்திருக்கோ இல்லையோ நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அமித்ஷா கண்டிப்பாக தமிழகத்தில் விஜய் என்பவர் திமுக ஆட்சியை வேரோடு புடுங்கிறேன் என்று அமித்ஷா சொன்னதற்கு ஆதரவு தருகிறார். ராஜ்யசபால டிஎம்கேக்கும் உக்காடுக்க பேங் துங்கான்னாரு, அது இந்தி தூக்கி அடிப்பேன்னாரு. அது நடந்துட்டு இருக்குது. நீங்க கேட்ட உளவுத்துறை பற்றி கேட்டதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஆன்சருங்க சங்கர். ஆமாம், உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்குது அமித்ஷா கிட்டக்க. விஜய் 234 தொகுதியில தனியாக நின்றால் 20-25 ஜெயிப்பான்னு சொல்றாங்க. ஏடிஎம் கூட வந்தா 40 சீட் ஜெயிப்பான்னு சொல்றாங்க, 50 சீட் ஜெயிப்பான்னு சொல்றாங்க. அவங்க இன் கன்க்ளூஷன் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் வரும் என்று அமித்ஷா நம்புகிறார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில். அதுல பாமக அதுல இன்க்ளூடா? இப்ப நீங்க சொல்லுங்க, பாமக ஒரு செக்ஷன் வரும். அந்த பெரியவர் இருக்காரு பாருங்க, வயசானவர் தாத்தா, 85 வயசு தாத்தா, அவர் டிஎம்கே பக்கம் போயிடுவார். அந்த சென்ஸை பிடிச்சிட்டாங்க இப்போ டெல்லி பாஜக. அவர் அங்கதான் போறாருன்னு அந்த ஸ்மெல், அந்த சென்ஸ் அவன் பிடிக்கணும். ஸ்டாலின் பிடிச்சிட்டாரு. ஸ்டாலின் பண்ண ஒரு மாபெரும் சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா அப்போசிஷன் பார்ட்டியும் உடைச்சு வச்சிருக்காரு, நரேந்திர மோடி ஸ்டைல். இப்ப நரேந்திர மோடி வேணுமா? அப்போ நரேந்திர மோடி கேட்டாங்க. இப்ப காங்கிரஸ்ல 2 ஆயிடுச்சுங்க இல்லையா, பாமக 2 ஆயிடுச்சு இல்லையா, வைகோ 2 ஆயிடுச்சு இல்லையா, கம்யூனிஸ்ட்ல வந்து அந்த ஜெனரல் செக்ரட்டரி மாத்திட்டாங்க இல்லையா, ஸ்டாலினுடைய ஒரு அழுத்தத்தினால தான் மாத்திருக்காங்க. சோ ஆக மொத்தம் ஸ்டாலின் செய்வது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்களே. எதுக்காக வந்து பீட்டர் ஆல்போன்ஸ் பதவி கொடுத்துட்டு அவருக்கு டிஎம்கேனுடைய ரைசிங் சன்னுல வந்து எடிட்டர் மாதிரி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவர் கட்டுரை எழுதிட்டே இருக்காது. யாருங்க என்னத்துங்க அவரு? அதெல்லாம் செல்வ பெருந்தகை கேட்கிறாரு. செல்வ பெருந்தகைக்காக அந்த ஆம்ஸ்டர்டாம் வழக்கை ஏன் சிபிஐக்கு எதிர்க்குது தமிழ்நாடு அரசாங்கம்? சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கிறாங்கல்ல, காங்கிரஸ்காரங்களே கேட்கிறாங்களே. காங்கிரஸுக்குள்ள எதற்காக மு.க. ஸ்டாலினுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின், மாண்புமிகு ஸ்டாலின், எதுக்காக ராகுல் காந்திக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? நீ விஜயோட பேசுன்னுட்டு. ஹூ இஸ் எம்.கே. ஸ்டாலின்? நாளைக்கு காங்கிரஸ் பிரிஞ்சு போச்சுன்னா விஜயோட போச்சுன்னு ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? அந்த எண்ணத்துல இருக்காங்களா காங்கிரஸ்? அந்த எண்ணத்துல இருக்காங்களா விஜயோட போகணுங்கிற? ஆமா, அதுக்கு 5-6 பேர் முக்கியமா இருக்காங்க. எல்லாமே எம்பி சார். நான் ஏற்கனவே ஒரு சேனல்ல சொல்லியிருக்கேன். மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, செந்தில், அந்த திருவள்ளூர் எம்பி, சசிகாந்த் செந்தில், இவங்கெல்லாம் ஒரு பக்கம். அடுத்த எம்எல்ஏ இருந்து ராஜேஷ்குமார், இவங்கெல்லாம் ஒண்ணு இருக்கா. 22 மாவட்ட தலைவர்கள் டெல்லியில வந்து முகாமிட்டாங்களே, பிரியங்கா காந்தியை பார்த்தாங்களே 3 மாசத்துக்கு முன்னாடி. எனக்கு பொறுத்த மட்டும் விஜய் காங்கிரஸோட தான் போவாங்க. ஓகே, சரி சார். நிறைய விஷயங்கள் நம்ம குறித்து நம்ம டெல்லி விஷயங்கள் சம்பந்தமா பேசியிருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நேர்காணல்ல இன்னொன்று விரிவா பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste the Daily.